டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஆட்சி மாறிடுச்சு, காட்சிகளும் மாறிடுச்சு, அணிகளும் மாறிடுச்சு. அதனால் என் கொள்கையை மாற்றிக்க முடியுமா இப்படின்னு பல கேள்விகளை சரமாரியாக நான் பண்ணியிருக்கிறாரு ஆளுர் ஷா நவாஸ் கேட்டிருக்கிறார். யாரை பார்த்து கேட்டிருக்கிறார், இது யாருக்கு சொல்கிற மெசேஜ், யாருக்கு கொடுக்குற வார்னிங்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக விசிகாவில் கடந்த சட்டமன்றத்தில் அவர் என்ன பண்ணார், எம்எல்ஏவாக இருந்தார். இந்த தடவை அவருக்கு சீட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப விரக்தியில் இருந்தார் ஆளுர் ஷா நவாஸ் அவர்கள். அதனால் விசிகாவிலேருந்து வெளியேற போகிறாரு, திமுகவில் போய் சேர போகிறாங்க இப்படின்னு கட்டுக்கதைகள் இங்கே அவிழ்த்து விடப்பட்டாலும் இதில் உறுதியாக விசிகாவில் இருக்கிறாரு அப்படின்னு உறுதிப்படுத்துகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார், விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பில் என்ன பண்ணார், அங்கம் வகித்துட்டு வந்தார். பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாரு, தொலைக்காட்சி விவாதங்களை கலந்துக்கிட்டாரு. இப்படின்னு பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கொண்ட கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரா அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பல கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டணிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அணிகள் மாறிக்கிறாங்க. 20 வருஷமா, 10 வருஷமா, 9 வருஷமா தொடர் கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூவிக்கிட்டு வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிகாரத்தின் பக்கம், அதாவது ஆளுமையின் பக்கம், அதாவது எந்த இடத்துல நம்ம ஆளுகை இருக்கிறாங்க, எந்த இடத்துல அதிகாரம் இருக்குது, எந்த இடத்துல ஆட்சி அதிகாரம் வைத்திருக்கிறாங்களோ அந்த இடத்துல நகர போயிருக்காங்க. அப்போ கொள்கை அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே சும்மாவா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. சும்மா தான். அப்போ இவங்க கொள்கைன்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலம் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, மக்கள்கிட்ட கொள்கைன்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இதில் நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிபிஐ சிபிஎம் கூட என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பார்க்கலாம். ஏன்னா அவங்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அமைச்சரவையிலையோ கூட்டணிக்குள்ளே போகலை. ஆனால் நீங்கள் வைகோவை எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, அதே போல் விசிகாவை எடுத்துக்கோங்க, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயுமல், இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டணி நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, அமைச்சரவையில் இருக்கிறாங்க. இதில் நீங்கள் ஒரு படி மேலே போயிட்டு மதிமுக காங்கிரஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா உறவை பிரிச்சுக்கிட்டு கூட்டணியிலே போய் சேர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க திமுக விட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ அந்த கொள்கை சொன்னதெல்லாம் சும்மா ஆயிடுதுல. ஸோ அந்த வகையில் நீங்கள் விசிகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விசிகாவும் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். சிபிஐ சிபிஎம் அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களோ அதே நிலைப்பாட்டில் தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருந்தது. ஆனால் இது காலப்போக்கத்தில் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனேயே முழுக்க தாவேக்காவின் நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இங்கே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, எப்படியெல்லாம் இவங்க வந்து இதை கையாள போகிறாங்க, தாவேக்கா என்ன மாதிரி ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க, இத்தனைக்கும் நீங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், மேகதாது பிரச்சனையாக இருக்கட்டும், விசிகா என்ன நிலைப்பாட்டில் இருக்கு, தாவேக்காவை ஆதரிக்க நிலைப்பாட்டில் இருக்குதா, இல்லை எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்ட சொல்றாங்களே, இதுல எந்த அளவுக்கு நிர்பந்திச்சாங்க இப்படின்னு இருக்கு. நீங்க ஆரம்பத்தில் அமைச்சரவைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி விசிகா சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளை எந்த அளவுக்கு விஜயை நிர்பந்தித்தாங்க, எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. அதிமுக 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் வரும்பொழுது அதை நீங்க அங்கீகரிக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆளுநர் விஷயத்துல நீங்க இது பண்ணக்கூடாது இப்படின்னு நிர்பந்திச்சாங்க, நெருக்கடி கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, இசைந்து போனார். ஆனா அதுக்கப்புறம் அமைச்சரவைக்குள்ள போயிட்ட பிறகு விசிகா எது சொன்னாலும், சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் எது சொன்னாலும் அது விஜய் அவர்கள் கேட்கிறாரா அப்படின்னா கேட்கவே மாட்டேங்கிறார். விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், அதே போல வந்து சிப்காட் பிரச்சனைகளா இருக்கட்டும், பல பிரச்சனைகள் இருக்கு. நீ மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. இதை பத்தி எதனா பேசுறாருன்னா எதுவுமே கிடையாது. அனைத்து கட்சி கூட்ட சொல்றாங்க, எதுவுமே கிடையாது. நீங்க பெங்களூருக்கு போகக்கூடாது, டி.கே. சிவகுமார் அவர்களோட பேசக்கூடாது இப்படின்னு பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஆனா இதுலலாம் விஜய் அவர்கள் உடன்படுறாரா, விஜய் அவர்கள் வந்து அவங்க பேச்சு கேட்கிறாருன்னா கிடையவே கிடையாது. நீங்க எதனா சொல்லிக்கங்க, நான் எதனா செஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஸோ ஆரம்பத்தில் இந்த மாதிரி இல்லை. இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், கவர்னர் ஆட்சியாக வர வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இவங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டு கொள்கை அப்படின்றது மாறுறாங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து நான் பண்ணது நெருடலா இருக்கு. ஏன்னா நீங்க விசிகாவை எடுத்துக்கோங்களேன், இந்த சமூக நீதி அப்படின்னு துறையை மாத்துறாங்க, ஆதி திராவிட நலத்துறையை சமூக நீதி அப்படின்னு மாத்துறாங்க. இதுல தலைவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு, பொதுச் செயலாளருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு, முதன்மை செயலாளருக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கு, அமைச்சர் வன்னியரசுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கு. இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாம போகுது. இப்போ என்ன சொல்றாங்க, வன்னியரசு அவர்கள் முழுக்க தாவேக்காவே மாறிட்டாரு, நாளை பின்ன விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் வன்னியரசு வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற டாபிக் போயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து பொதுமக்கள் கிட்ட பேச்சு கொடுக்கும் பொழுது அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு
இவங்களுடைய அரசியல் நகர்வு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்குன்னு வன்னியரசு அவர்கள் அப்படி போயிடுவாரு, வன்னியரசு அவர்கள் அப்படி செய்வார் அப்படின்லாம் சொல்லலை. பொதுமக்கள் மத்தியில் இந்த காட்சிகள் பார்க்கும் பொழுது இவங்களுடைய நிலைப்பாடை பார்க்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நம்ம என்ன பண்ணும்போது முன்வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட இத்தனை ஆண்டு காலம் பயணித்துட்டு இப்போ வந்து கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ பேசியிருக்கிறோம். திராவிட மாடல் அரசுன்னு பேசியிருக்கோம். அந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். பல விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம். கொள்கையின் அடிப்படையில் நம்ம உடன்பட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட், அதாவது இந்த ஆட்சி அமைத்திருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி தான் குறிப்பிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்துல இங்க காட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் தனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கையில நான் மாற மாட்டேன். என் தலைவர் மாறிக்கலாம், என் கட்சி மாறிக்கலாம், ஆனா நான் மாறணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார். திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலேயே ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் இருக்கிறார் அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா இருந்தது. அவர் பயணிக்கிறது விசிகாவா இருந்தாலும், பொறுப்பு வகிக்கிறது விசிகாவா இருந்தாலும், ஆனா அவருடைய கொண்ட கொள்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் திராவிடம், இதை மட்டும் நான் பிசுக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதிப்பட இருக்கிறாரு. இப்போ நீங்க வந்து விஜய் அவர்கள் எடுத்துக்கங்களேன். விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை பத்தி நான் கூட்ட மாட்டேன், தொகுதி மறுவரையறைக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதிலே பல முரண்பாடுகள் இருக்கு. இதை இந்த கட்சிகளை கண்டித்துதா, எதிர்த்து கேட்டுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க, நீங்க முறைப்படி ஒவ்வொரு கட்சி அலுவலகங்களுக்கும் நீங்க வந்து லெட்டர் கொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒவ்வொரு தனிப்பட்ட எம்பிகளுக்கு கடிதம் கொடுத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு வந்து வழிமுறை அடிப்படையே தவறு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துல தொகுதி மறுவரையை கொண்டு வரும் பொழுது இந்த பத்தி பேசலாம் வாதிக்கலாம் அப்படின்னு கொண்டு வரும்போதே முதல்ல எதிர்த்தது தமிழ்நாடு தான். அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் பொழுதும் சரி, எம்பிகள் கூட்டத்தை கூட்டும் போதும் சரி, 5 மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு பேசும்போதும் சரி, எல்லாருமே ஃபேர் டிலிமிட்டேஷன் அப்படின்றத கையெழுத்து போட்டு வந்தாங்க. இப்போ தாவேகாவில் அமைச்சராக இருக்கிற புஷ்யானந்த் அவர்கள் அவரும் போய் என்ன பண்ணாரு, ஃபேர் டிலிமிட்டேஷன்ல போய் என்ன பண்ணாரு, சைன் போட்டு வந்தார். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, பேன் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க. அப்ப இது யாரு கொடுக்குற அஜெண்டா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா காங்கிரஸ் இங்க வந்து டீலிமிட்டேஷனை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க அவங்களுக்கு ஆதரவா போறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குது. நம்மளுக்கு டீலிமிட்டேஷன்றது வேணும் கட்டாயம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த டீலிமிட்டேஷனை எப்படி நீங்க பகிர்வு கொடுக்க போறீங்க, அந்த டீலிமிட்டேஷனை எப்படி நீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போறீங்க, இதுதான் பிரதானமான ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க வழி சொல்ல, நீங்க என்ன பண்ணீங்க, திருமாவளவன் முதற்கொண்டு அப்போ திமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்ட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் என்ன பண்ணீங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் சைன் போட்டுறீங்க. இப்போ நீங்க போயிட்டு பேன் லிமிட்டேஷன் சொல்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு இருக்கல. ஸோ இவங்களுடைய நிலைப்பாடு கொள்கை அப்படின்றது மாறி இருக்குது. ஆனால் ஏன் கொள்கை அப்படி மாறணும்னு எனக்கு அவசியமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தக்க ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறாரு. இங்க ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் நான் கொண்ட கொள்கையில மாற மாட்டேன். அப்போ இங்க திருமாவளவன் அவர்கள் மாறிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் இந்த ஆட்சி அமைந்தவுடன் அமைச்சரவையில் போனவுடன் என்ன பண்ணாங்கன்னா மாத்திக்கிறாங்க, தங்களோட நிலைப்பாடை மாத்திராங்க. நாங்கள் தாவேக்காவை என்ன பண்ணுவோம், ரிசைன் பண்ணிட்டு கூட வந்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம், திமுகவோட நட்போட இருப்போம் இப்படி அப்படின்னு சொல்றாங்க. திமுகவும் தாவேக்காவும் பாஜக எதிர்க்கிறதுல ஒரே அணியில இருக்கணும் இப்படின்னு குழப்பற விஷயத்துல தான் திருமாவளவனுடைய நிலைப்பாடு இருக்குதே கண்டி, மற்றபடி ஒரு தெளிவான ஒரு விஷயத்துல இருக்குது அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ இங்க நான் விசிகாவில் இருந்தாலும் மற்றவங்கெல்லாம் இங்க தாவேக்கா பக்கம் போனதுனால, தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நான் தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திருமாவளவனுக்கும் ஒரு செய்தி சொல்றாரு, நம்ம என்னதான் அமைச்சர்கள் இடம் பெற்றாலும் ஆதரவு நிலைப்பாட்டில் கொண்ட கொள்கையில பிசறக்கூடாது, கொண்ட கொள்கையில மாறக்கூடாது அப்படின்னு திருமாவளவனுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கறத தான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்த ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் இங்க விஜய்க்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு, திருமாவளவனுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அட் சேம் டைம் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறேன், திமுக கொண்ட கொள்கையில நான் ஆதரவா இருக்கிறேன் அப்படின்றதையும் இங்க ஒரு தெள்ள தெளிவா பதிவு வைக்கிறத ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் ஆலூர் ஷா நவாஸ் அவர்கள் சொல்றது கரெக்ட் தான். கொள்கை 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 கொள்கைன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இன்னைக்கு சந்தர்ப்பவாத அரசியலை நான் எப்படி மாற்ற முடியும், திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு எனக்கு அதை எப்படி நான் மாற்றி சொல்ல முடியும் அப்படின்றதுலாம் ஏன் கெட்ட வேலைக்கு ஆகுது. நான் கொண்ட கொள்கையில ரொம்ப உறுதியாக இருக்கிறேன், என்னை கட்டுப்படுத்தவும் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே முன்வைக்கப்படுது. ஸோ இதனால கட்சிக்குள்ள பல பிளவுகள் பிரிவுகள் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. திருமாவளவன் அவர்கள் அதிரடியாக ஆலூர் ஷா நவாஸ் அவர்களை விசிகா விட்டு வெளியேற்றுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதை பற்றியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.